கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஐசாயா 43:2. When you pass through the waters, I will be with you. அன்பான சகோதர சகோதரிகளே, தண்ணீர்கள் போன்ற கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், கலகங்கள் உங்களுக்கு நேரிடலாம். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நம்மோடு 24 மணி நேரம் உடன் இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தரையே தேடுவோம், கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவோம். முழுவதுமாய் நாம் விடுவிக்கப்படுவோம். நம்முடைய கஷ்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், குழப்பமான சூழ்நிலைகள் மாறி சமாதானமான சூழ்நிலைகள் உருவாகும். எனவே எதனை குறித்தும், எந்த பிரச்சனைகளை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தரே நம் நம்பிக்கை. அவரை முழுவதுமாய் விசுவாசிப்போம். வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போகவில்லை. மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போகவில்லை. யோசேப்பின் தேவனே, மோசேயின் தேவனே, தாவீதின் தேவனே, என் தேவனே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, செல்போனை அதிகம் பயன்படுத்தியதால், தந்தை கண்டித்ததால் மகன் தற்கொலை செய்து கொண்ட அந்த நிகழ்வை நினைக்கிறோம் ஐயா. அருமையான மகனை இழந்த குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே கடவுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை விட செல்போனிலே அதிக நேரம் காலம் கழிக்கிற தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன், தாய்க்காக ஜெபிக்கிறேன், சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன், பள்ளி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறேன். வலைதளங்களிலே சிக்கிக்கொண்டு தவறான பாதையை நோக்கி செல்லுகிற அந்த மக்களை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய மனக்கண்களை திறந்திருளும். தேவனாகிய கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை தர வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலக பிரகாரமாய் ஜாலியாய் இருப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய பாதத்தை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு தாயையும், தகப்பனையும், சகோதரனையும், சகோதரியையும், பள்ளி பிள்ளைகளையும், கல்லூரி மாணவ மாணவிகளையும் மாற்றியுள்ள வேணுமாய் பாரத்துடன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இந்த புதிய வருடத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும். உம்முடைய கரத்திலே செல்போன் பயன்படுத்துபவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். 1 மணி நேரமாவது உம்முடைய பாதத்திலே விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையுள்ள சூழ்நிலைகளை அவர்களுக்கு தாரும். நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து விட்டீர். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.